கும்பராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு ஒரு ஏற்றமான வருத்தமாக தான் இது இருக்குது. பட் ஆனால் அந்த ஏற்றத்துக்குள்ளே அவங்க ரிசர்ச் ஓரியன்ட் எப்பயுமே கும்பம். ஸோ அந்த ரிசர்ச் எந்த அளவுக்கு எப்படின்ற ஒரு கான்செப்ட்குள்ளே அவங்க ஒரு நிதானமாக கேட்டகரைஸ் பண்ணிக்கணும். ஓவர்லோடாக நிறைய விஷயங்கள் அவங்க ஏற்றக்கூடாது அப்படின்றத கிளியர் கட்டாக ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி வின்னிங் சீக்ரெட் அப்படின்னா இது 2 தடவையாக பிரிக்கலாம். டில் ஜூன் அண்ட் ஆஃப்டர் ஜூன் அப்படின்னு. ஆஃப்டர் ஜூன் கண்டிப்பாக நிதானத்தை அவங்கக்குள்ளே கொண்டு வரல அப்படின்னா அவங்க பேலன்ஸ் பண்ண முடியாமல் நிறைய தத்தளிச்சு நிறைய மிஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எதுவுமே பேலன்சிங் அப்படின்றது தான் அவங்களுடைய வின்னிங் சீக்ரெட்டே ஒழிய என்னென்னா 7.5 சனியை விட என்னடா அது ரொம்ப மோசமாக இருக்கே, இப்போ பார்த்த சனி தான் ஆனால் ஜென்ம சனியை விட இப்போ டஃப்பாக இருக்கே அப்படின்ற அமைப்புகள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் செகண்ட் ஹாஃபில் இருக்குது. ஸோ அதுக்கு எப்படி ஆஃப்டர் ஜூன் இதெல்லாம் நான் பேலன்ஸ் பண்ணும் என்னன்றதை பேலன்சிங் அவங்கவுங்களை பொறுத்து அவங்க பண்ணிக்கல அப்படின்னா மாட்டிக்குவாங்க. ஸோ வின்னிங் சீக்ரெட் இஸ் பேலன்சிங், நிதானம்.